கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ ஜனங்களே, இன்றைக்கு இருக்கும் இந்த நவீன உலகத்திலே இயேசுவை கிறிஸ்துவை குறித்து பல தவறான புரிந்து கொள்ளுதலை ஜனங்கள் உடையவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்லாமியர்களும் சரி, யூதர்களும் சரி, இயேசு கிறிஸ்துவை தேவனாக பார்ப்பதில்லை. இயேசு கிறிஸ்துவை தீர்க்கதரிசிகளாக மட்டுமே அவர்கள் பார்க்கிறார்கள். காரணம், அவர்களுடைய மனக்கண்கள் இன்னும் திறக்கப்படவில்லை. அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக குரானிலே இயேசு கிறிஸ்துவை தேவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் குரானில் இயேசு கிறிஸ்து தேவன் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை அவர்கள் அங்கீகரித்துக் கொள்ளவில்லை. எங்களுக்கு முகமது என்ன சொல்லுகிறாரோ அதை தான் பின்பற்றுவேன் என்று சொல்லி ஒரு மனிதனை சார்ந்து கடந்து செல்லுவதன் நிமித்தமாக அவர்களுடைய தவறான புரிந்து கொள்ளுதல் இயேசு கிறிஸ்துவை தேவனாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உண்மையில் இயேசு கிறிஸ்து தேவனா? இயேசு கிறிஸ்துவனுடைய வரலாறு எப்படிப்பட்டது, எதில் உண்மை அடங்கியிருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், இயேசுவின் வாழ்க்கை சம்பவங்களை பற்றிய தன்னுடைய பதிவில் அப்போஸ்தலன் யோவான் இப்படி எழுதியிருக்கிறார். இதை நேரில் பார்த்த ஒருவர் சாட்சி கொடுக்கிறார். அவருடைய சாட்சியானது உண்மையுள்ளது. அவர் உண்மையைத்தான் சொல்கிறார் என்பதற்கு அவருக்கும் தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காக அவற்றை சொல்லுகிறேன் என்று சொல்லி யோவான் 19வது அதிகாரம் 35வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகியோர் பதிவு செய்த சுவிசேஷ புத்தகங்களை நம்புவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அவற்றில் விவரிக்கப்பட்டுள்ள சம்பவங்களை நேரில் பார்த்த நிறைய பேர் உயிரோடு இருந்த சமயத்தில்தான் அவை எழுதப்பட்டன என்பதற்கு சான்று. மத்தேயு சுவிசேஷம் கிறிஸ்து இறந்து 8 ஆண்டுகளில், அதாவது கிபி 41 எழுதப்பட்டது என்று சில புத்தக அறிஞர்கள், சில ஸ்காலர்ஸ் சொல்லுகிறார்கள். அதற்கும் பல வருடங்களுக்கு பிறகே அது எழுதப்பட்டிருக்க வேண்டும் என சில அறிஞர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். என்றாலும் கிறிஸ்தவ கிரேக்க வேதாகமத்தில் உள்ள எல்லா புத்தகங்களுமே கிபி 1 நூற்றாண்டில்தான் எழுதப்பட்டன என்ற விஷயம் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இயேசு பூமியில் வாழ்ந்ததையும் இறந்ததையும் உயிர்த்தெழுந்ததையும் நேரில் பார்த்தவர்கள் சுவிசேஷ புத்தகங்களில் உள்ள விஷயங்களை படித்து பார்த்திருப்பார்கள். ஒருவேளை தவறான தகவல்கள் இருந்திருந்தால் அவற்றை அப்போதே அவர்கள் சுட்டி காட்டியிருப்பார்கள். பேராசிரியர் எஃப்ப்ரூஸ் கூட இப்படி சொல்லுகிறார். ஆரம்பகால அப்போஸ்தலர்கள் மக்களிடம் பிரசங்கித்த போது தேவனுடைய சீஷர்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் மக்களிடம் பிரசங்கித்த போது இதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று மட்டும் அவர்கள் சொல்லவில்லை, இது உங்களுக்கும் தெரியுமே என்று கூட சொன்னார்கள். அந்த மக்களுக்கு நன்றாக தெரிந்த விஷயங்களை அவர்கள் குறிப்பிட்டு பேசியது அவருடைய செய்தி உண்மை என்பதற்கு பலத்த ஆதாரமாக இருந்தது. அப்போஸ்தலர்களின் புத்தகம் 2வது அதிகாரம் 22வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். ஆகவே தேவ ஜனங்களே, சற்று சிந்தித்துக் கொள்ளுங்கள். குரான் புத்தகமானது சுமார் கிபி 600 ஆண்டுகளுக்கு பிற்பாடு எழுதப்பட்டது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த புத்தகங்கள் நீங்கள் பார்க்கும் பொழுது இது இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை நேரில் கண்டு தரிசித்ததை, நேரில் கண்டு பார்த்ததை சாட்சியாக பகிர்ந்திருக்கிறார்கள். குரான் புத்தகம் சுமார் 500 ஆண்டுகளுக்கு பிற்பாடு எழுதப்பட்டது. முகமது இயேசு கிறிஸ்து பிறந்து, வாழ்ந்து, மரித்து, உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்ற பிறகு, இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் எல்லாரும் மரித்த பிறகு சுமார் 500 அல்லது 600 ஆண்டுகளுக்கு பிற்பாடுதான் அவர் பிறந்தார், முகமது பிறந்தார். ஆகவே நேரில் பார்க்காத ஒன்றை பார்த்த மாதிரி, காணாத ஒன்றை கண்ட மாதிரி அவர் சொல்லுவது மிகவும் தவறு. காரணம், கிபி 500க்கு பிற்பாடு பிறந்த ஒரு நபரு எதையும் நேரில் பார்த்ததில்லை. ஆகவே அவர் சொல்லுவதில் அனைத்தும் பொய்கள் தான் நிரம்பியிருப்பது என்பது உண்மை. காரணம், குரான் புத்தகத்திலே அநேக காரியங்கள் முகமதுவை பற்றியே தவறு நிறைய எழுதப்பட்டு இருக்கிறது. முகமது எப்படி மரித்தார், அவர் என்ன பாவங்கள் எல்லாம் செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொன்று புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களின் வயிற்றிலிருந்து பிறப்பவர்கள் அனைவரும் பாவிகள், அனைவருக்கும் நரகத்திற்கு கடந்து செல்லுவார்கள் என்று
குரான் புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே முகமது எங்கே கடந்து சென்றிருப்பார் என்று யோசித்து பாருங்கள். அனைவரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல் மரியம்மை அவர்களை குறித்தும் இயேசுவை குறித்தும் தெளிவாக அது எழுதப்பட்டிருப்பது என்னவென்றால், மரியம்மை புனிதமானவர் என்றும் இயேசு தேவனால் பிறந்தார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவரை தவிர்த்து மற்றவர்கள் எல்லாரும் நரகத்திற்கு சென்றுதான் பரலோகம் செல்வார்கள் என்று குரானிலே எழுதப்பட்டிருக்கிறது என்றால், முகமது அப்போ மரித்து முதலில் எங்கு சென்று இருப்பார்? யோசித்து பாருங்கள். எங்கு சென்றிருப்பார் என்று யோசித்து பாருங்கள். இப்ப எங்கு இருப்பார் என்பதையும் யோசித்து பாருங்கள். ஆகவே இஸ்லாமிய குரான் சொல்லுவதில் 100க்கு 100% மாறுபாடான சத்தியம். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நேரில் கண்டவர்களை சாட்சி கூறுகிறார்கள் இயேசு கிறிஸ்து தேவன் என்பதற்கு. God bless you.